ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Ganu சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல பைத்தான் சீரீஸ்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிக்ஷனரி அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இதுதான் கலெக்ஷன்ஸ்ல கடைசி ஒண்ணு. இதுக்கு அடுத்து நம்ம ஃபர்தரா ஊப்ஸ் கான்செப்ட்டுக்குள்ள போலாம். ஓகே, இப்போ இந்த டிக்ஷனரிங்க கான்செப்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஆக்சுவலி இதுல டேட்டா எல்லாம் எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீ வேல்யூ பேரா ஸ்டோர் ஆயிருக்கும். ஒரு டேட்டா பேஸ்ல இருந்து ஒரு டீடைல் ரிட்ரைவ் பண்றீங்க, ஒரு பர்சனோட ரெக்கார்ட் எடுக்கிறீங்க, இல்ல மல்டிபிள் பர்சன்ஸோட ரெக்கார்ட் எடுக்கிறீங்க அப்படிங்கறதுலாம் உங்களுக்கு இந்த மாதிரி கீ வேல்யூ பேர்ஸா தான் கிடைக்கும். இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஆர்டர்ட், சேஞ்சபிள், அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா டூப்ளிகேட்ஸ் வந்து அலோ பண்ணாது. இப்போ நம்ம இதை பத்தி இன்னும் ஃபர்தரா டீடைலா பார்க்கலாம். ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்றேன், அதுக்கு பேரு மை டிஐசின்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ டிக்ஷனரி எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் போட்டுக்கோங்க. இது as லைக் நம்ம முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோல பார்த்த செட் மாதிரி தான். ஒரு ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கீ என்டர் பண்ணணும், ஒரு கீ. ஓகே, அதுக்கு அடுத்து அதோட வேல்யூ, செமிகோலனுக்கு அடுத்து வேல்யூ. இதோட சின்டெக்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான், கீ கீ கோலன் வேல்யூ. இதுதான் டிக்ஷனரியோட சின்டெக்ஸ். நீங்க ஒரு டிக்ஷனரியை இப்படிதான் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? இதுக்குள்ள நீங்க மல்டிபிள் கீ வேல்யூ பேர்ஸை என்டர் பண்ணிக்க முடியும். இப்ப பாருங்க, நேம், ஏஜ் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன். இதுல ஒரு பர்சனோட ஃபுல் டீடைல்ஸ் நம்ம இப்போ ஸ்டோர் பண்ண போறோம். ஏஜ் 50. இதுக்கு அடுத்து அட்ரஸ், சென்னை. ஓகேவா? ஒரு கீ வேல்யூ பேரை கமா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணிட்டு தான் அடுத்தது நம்ம போடணும். அதுக்கடுத்து அடுத்து கமா. இந்த மாதிரி தான் நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம என்டர் பண்ணிட்டு வருவோம். இப்போ ஜஸ்ட் நான் இதை எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ எக்ஸிக்யூட் ஆயிருச்சு, எந்த எரரும் இல்லை, கரெக்டாக நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி இது ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு. மை டிக்ஷ் போடுறேன். இப்போ பாருங்க, நேம் கனு, ஏஜ் 50, அட்ரஸ் சென்னை. இந்த மாதிரி இது வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகே, இப்போ இதுல இருக்க ஒரு சில முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த டிக்ஷனரியில உள்ள எல்லா வேல்யூவையும் நான் இட்ரேட் பண்ணணும். அதாவது வேல்யூஸ் மட்டும், மை நீடு வந்து வேல்யூஸை மட்டும் நான் வந்து இப்போ வரிசையா பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை எப்படி பண்ணலாம்? இப்போ நான் மொத்தமா இட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல நான் ஜஸ்ட் அதை இட்ரேட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஃபார் வேல் இன் my dict is print val. இப்படி பண்ணா இது இட்ரேட் ஆயிரும். பாத்தீங்களா? நேம், ஏஜ், அட்ரஸ் இப்படிதான் இட்ரேட் ஆயிருக்கு. டைரக்டா அதோட கீ வந்து இட்ரேட் ஆயிருச்சு. பட் எனக்கு வந்து இப்போ தனித்தனியா இட்ரேட் பண்ணணும். இந்த மாதிரி நான் வந்து மொத்த கீஸையும் ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணிட்டு நான் தனித்தனியா இட்ரேட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கேஸ் வருது. ஓகேவா? உங்களுக்கு கீஸை கலெக்ட் பண்ணிட்டு அந்த கீஸ்ல இருந்து நான் தனித்தனியா ரிட்ரைவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் வச்சுக்கோங்க. அந்த கேஸ்ல நம்ம எப்படி ரிட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஆக்சுவலி இப்போ நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், சும்மா ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். இப்போ மை டிக்ஷ் டாட் கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, கீஸ். இந்த ஃபங்க்ஷனை போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கீ எல்லாமே இந்த இடத்துல ஒரு அரேயா உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, இப்போ பாருங்க, நான் காட்டுறேன். இந்த எக்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் எக்ஸ், இதை நம்ம கமெண்ட் பண்ணிடலாம். இங்க பாருங்க, கீ, நேம், ஏஜ், அட்ரஸ் இந்த மாதிரி நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. இப்போ இதை ஒரு ஃபார் லூப் வச்சு நம்ம இட்ரேட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு டிக்ஷனரியில இருந்து ஒரு கீயை மட்டும் வச்சு எப்படி ஒரு வேல்யூ எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா மை டிக்ஷ் டாட், இதுல ஜஸ்ட் கெட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த கெட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்கு கீயை வந்து ஆர்குமெண்டா பாஸ் பண்ணணும். ஓகேவா? கீயை வந்து நீங்க அதுக்கு ஆர்குமெண்டா பாஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எந்த கீயை பாஸ் பண்றீங்களோ அதோட வேல்யூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, டிக்ஷனரியில இருந்து நீங்க இப்படிதான் வேல்யூ எடுக்கணும். ஆக்சுவலா இப்போ ஒரு டிக்ஷனரியில இருந்து நீங்க வேல்யூ எடுக்கணும்னா
டிக்ஷனரி அதோட பேரு டாட் கெட் அப்படின்னு கொடுத்து நீங்க அது உள்ள அதோட கீயை நீங்க சொன்னீங்கன்னா அது வந்து வேல்யூ உங்களுக்கு வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். பாருங்க ஏஜ் அப்படின்னு கேட்குறேன். இப்போ அது வந்து எனக்கு ஏஜ் எடுத்துட்டு வந்து கொடுத்துரும். ஏஜ் 50. ஸோ இந்த மெத்தடை நம்ம அப்படியே ஒரு ஃபார் லூப்ல போட போறோம். பாருங்க ஃபார் கீ அப்படின்னு வச்சுக்கிறேன். வேரியபிள் நேமு இன் எக்ஸ். ஓகேவா? இது இந்த லூப்புக்குள்ள இருக்கணும். ஸோ இண்டென்டேஷன். இப்போ கெட் கீங்கிற இடத்துல அந்த எக்ஸை நம்ம பாஸ் பண்ணிடுறோம். ஓகேவா? இதுல ஒரு கீயா வரப்போகுது. ஸோ அந்த எக்ஸை நாங்கள் பாஸ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்க உங்களுக்கு வேல்யூஸ் வந்து ஆர்டரா பிரிண்ட் ஆகும். சாரி, கீயை நம்ம பாஸ் பண்ணோம். ஓகே, இப்போ பாருங்க நமக்கு வேல்யூஸ் வந்து அங்கே ஆர்டரா பிரிண்ட் ஆயிரும். கிளியர் பண்ணிக்கலாம். கனு 50 சென்னை. ஓகேவா? இந்த மாதிரி நமக்கு வேல்யூஸ் வந்து ஆர்டரா பிரிண்ட் ஆயிருச்சு. ஸோ இந்த மாதிரி கேஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீஸை எடுத்து இந்த மாதிரி ஒன்றா கூட நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம். இந்த டிக்ஷனரியில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் நான் கிளியர் பண்ணணும். புதுசாக நான் வந்து இப்போ ஸ்டோர் பண்ணணும் அந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் சிம்பிள். ஓகே, இதுக்கு கீழே இப்போ நான் இதில் கிளியர் பண்ணி காட்டுறேன். இந்த டிக்ஷனரி காப்பி பண்ணி போட்டுக்கலாம். my dix2 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, my dix2 just my dix2 டாட் இதில் வந்து கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனே இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணிட்டேன். இப்போ வந்து டிக்ஷனரி வந்து கிளியர் ஆயிருக்கும். my dix2 ஜஸ்ட் இப்போ பாருங்க ஒரு எம்டி டிக்ஷனரி இருக்கு, பட் வேல்யூஸ் இருக்கு. இப்போ நான் இதை கிளியர் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ முதல்ல பிஃபோர் கிளியர் வேல்யூ இருக்கு, ஆஃப்டர் கிளியர் நம்ம கிட்ட வேல்யூ இல்லை. ஸோ இந்த மாதிரி கிளியர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நீங்க ஃபுல்லா கிளியர் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து இதுல இருக்க ஒரு வேல்யூவை அப்டேட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், வி கேன் அப்டேட் தி வேல்யூ. அதை எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 வே இருக்கு. அது என்னென்னு நம்ம பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு பிரிண்ட் மட்டும் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வே, இப்போ my dix2 நீங்க இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட் போட்டீங்கன்னா அது வந்து கீயை குறிக்கும். ஓகேவா? இதுல நேம் அப்படின்னு நீங்க என்டர் பண்ணுங்க. நேம் என்டர் பண்ணிட்டு இதை வந்து மகா அப்படின்னு சேஞ்ச் பண்ணிடுறேன் இந்த நேமை. இப்போ நம்ம இந்த பார்ட்டை ரன் பண்ணலாம். ஜஸ்ட் ரன் பண்றேன். நேம் வந்து இப்போ இங்க கனுன்னு இருக்கு, பட் இங்க வந்து மகான் மாறிடுச்சு பாருங்க. ஏஜ் 50, அட்ரஸ் சென்னை. ஓகேவா? இந்த மாதிரி நீங்க வந்து நேம் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல வந்து நான் ராஜ் அப்படின்னு நான் அப்டேட் பண்றேன். பாருங்க நேம் வந்து ராஜ் அப்படின்னு அப்டேட் ஆச்சு. ஸோ இது வந்து அந்த கீயை குறிக்குது. ஸோ இப்படி போட்டால் அது அந்த கீயை குறிக்குது. சரி, இதை வச்சு நம்ம வேல்யூஸை கெட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், நம்மளால வேல்யூஸையும் இதை வச்சு பண்ண முடியும். ஏன்னா இதை உங்களுக்கு இவ்வளோ எலாபரேட்டா சொல்றேன்னா இந்த டிக்ஷனரிங்கிறது அவ்வளோ முக்கியமான கான்செப்ட். இதுல வந்து இந்த மாதிரி கீ வேல்யூ பேரா ஸ்டோர் ஆயிருக்கும் டேட்டா. நம்ம கீயை கொடுத்தோம்னா அது வந்து நமக்கு வேல்யூ சொல்லும். ஓகேவா? இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. புரியலன்னா இந்த வீடியோ மறுபடி பாருங்க. லைவ் ப்ராஜெக்ட்ஸ்ல இது உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து இதுல இருந்து வேல்யூஸை வந்து ரிட்ரைவ் பண்ணலாம். பாருங்க கனு அப்படிங்கிறது வருது. ஓகே, சரி, இப்படிதான் நம்ம இதுல இருக்க வேல்யூஸ் அப்டேட் பண்ண முடியுமா? வேற வே எது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், இன்னொரு வே கூட இருக்கு. அதையும் என்னன்னு காட்டுறேன். my dix2ல நான் வந்து ஒரு வேல்யூ அப்டேட் பண்றேன். அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேவா? அதை நான் இப்போ கால் பண்றேன். கால் பண்ணிட்டு அதுக்குள்ள இந்த மாதிரி பிரேஸ் போட்டு நேம், இந்த சின்டெக்ஸ் மாத்திராதீங்க, அப்புறம் எரர் வரும். நேம் ராஜு அப்படின்னு வைக்கிறேன். ஓகேவா? இப்போ பாருங்க நேம் வந்து ராஜுன்னு நமக்கு அப்டேட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் சின்டெக்ஸ் நல்லா செக் பண்ணிக்கோங்க. டிக்ஷனரியில அப்டேட் அப்படின்ட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஜஸ்ட் இதோட இந்த டிக்ஷனரி அப்படிங்கிற கிளாஸோட ஒரு மெத்தட் அப்டேட்.
இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு கீ வேல்யூ பேரை அனுப்பணும். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு கீ வேல்யூ பேரை ஆர்கியூமெண்ட்டாக நீங்கள் பாஸ் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு கீ வேல்யூ பேரை ஆர்கியூமெண்ட்டாக பாஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது கீ சேமாக இருக்கும் பட்சத்தில் டைரெக்டாக அது போய் அதோட வேல்யூக்கு அப்டேட் ஆயிரும். ஓகேவா? இந்த மாதிரியும் நீங்கள் இதில் வந்து டேட்டாஸை அப்டேட் பண்ண முடியும். ஒரு நியூ ஐட்டமை ஆட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் வி கேன் ஆட் நியூ ஐட்டம். அது எப்படி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம முன்னாடி பண்ண மாதிரி தான் மை டிக்ஸ் 2. இப்போ இதில் நான் பின்கோடு வைக்கிறேன். பின்கோட் ஈக்குவல் டு 6,01,000 இந்த பின்கோடு. ஓகேவா? இப்போ கீ இல்லாத பட்சத்தில் இன்கேஸ் கீ இஸ் நாட் தேர் அப்படின்னா உங்களுக்கு இந்த கீ போய் அப்டேட் ஆயிரும். சாரி, இன்செர்ட் ஆயிரும். இதே இதெல்லாம் நம்ம அப்டேட்டும் பார்த்தோம். கீ சேமா இருந்தா அந்த கீழே அது போயிட்டு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். கீ அவைலபிளா இல்லை அப்படின்னா ஜஸ்ட் அது போய் இன்செர்ட் ஆயிரும் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ பாருங்க, கிளியர் பண்ணிக்கிறேன். பாருங்க, நேம் கனு பின்கோடு அப்படிங்கிறது ஒன்று வந்துருச்சு. இப்படிதான் ஒரு இதில் ஆட் பண்ணுவாங்க. தென் நம்மளால இப்போ ஆட் பண்ண முடியுது, அப்டேட் பண்ண முடியுது. தென் இதுல இருந்து எதையாச்சும் ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் வி கேன் ரிமூவ். அதுக்கும் ரிமூவுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 2 பேர் இருக்கு. ஜஸ்ட் நீங்க இதை நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ரிமூவுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 2 வே இருக்கு. அது என்னலான்னு பார்த்தீங்கன்னா பாப். ஓகே, நம்ம இப்போ இதை பாப் பண்ணி பார்க்கலாம். சரி, எதை பாப் பண்றோம் அப்படின்னா நேமை பாப் பண்ணிடலாம். பாப் அப்படின்னா நீங்க படிச்சிருப்பீங்க, பாப்னா வெளில எடுக்கிறது. பாப் இதுல ADDRESS அட்ரஸை நான் பாப் பண்றேன். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். அட்ரஸ் வந்து போயிருச்சு பாருங்க. இதுல இருந்து நம்ம அட்ரஸை ரிமூவ் பண்ணிட்டோம். டிக்ஷனரியில பாப் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. ஜஸ்ட் நம்ம அதுக்கு கால் பண்ணி அதோட நம்மளோட கீ எந்த கீயை ரிமூவ் பண்ணணும் அப்படின்ட்டு பாஸ் பண்ணா போதும். அந்த கீ வேல்யூ பேர் வந்து நம்ம டிக்ஷனரியில இருந்து ரிமூவ் ஆயிரும். ஓகேவா? இது ஒன் ஆஃப் தி மெத்தட். இன்னொரு வே நம்ம எப்படி டிக்ஷனரியை டெலிட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, டெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு இருக்கு. இந்த டெல் கீவேர்டை யூஸ் பண்ணிட்டு மை டிக்ஷனரி 2 இந்த மாதிரி நீங்க பண்ணலாம். ADDRESS. இப்போ பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம எப்படி அப்டேட் பண்ணமோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு அப்டேட் பண்ணமோ அந்த மாதிரி நீங்க டெல் அப்படிங்கிற கீவேர்டை முன்னாடி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ரஸ் வந்து இந்த இடத்துல போயிடும். இதில் நான் என்ன உங்களுக்கு வேற எதையாவது ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். நான் மேலே அட்ரஸ் நம்ம போட்டோம், ஸோ கன்ஃபியூசிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஏஜ் நான் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, இந்த இடத்துல ஏஜ் இல்லை. போன வாட்டி அட்ரஸ் இருந்துச்சு, ஸோ அட்ரஸ் போயிருக்கு. இந்த வாட்டி ஏஜ் போயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியும் நம்ம வந்து ஒரு சில எலமெண்ட்ஸை நீங்கள் இதில் இருந்து ரிமூவ் பண்ணலாம். இப்போ ஒரு டிக்ஷனரிக்கு உள்ள நீங்கள் இன்னொரு டிக்ஷனரி போட முடியுமா? நெஸ்டட் டிக்ஷனரி. இப்போ பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ்லாம் சம்டைம்ஸ் வந்து டேட்டாபேஸில் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதை சொல்கிறேன், இந்த மாதிரி ரியல் டைமில் இருக்கும். பட் நீங்கள் இப்போ பேசிக்காக படிக்கிறீங்க அப்படிங்கும்போது இதை பற்றி நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. ஜஸ்ட் உங்கள் நாலேஜில் வச்சுக்கோங்க, இப்படியும் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு. இப்போ பாருங்க, மை டிக்ஸ் 3 எடுத்துக்கிறேன்னா, ஓகே, நம்ம இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இதுக்குள்ள ஒரு கீ வச்சுக்கலாம். சும்மா மொபைல் அப்படின்னு ஒரு கீ வச்சுக்கிறேன். இதுக்குள்ள வேற ஒரு டிக்ஷனரி வைக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ். நம்பர் அப்படின்னு ஒரு கீ வச்சுக்கிறேன். நம்பர் 1 அப்படின்னு ஒரு கீ வச்சுக்கிறேன். இதுக்குள்ள 100. தென் நம்பர் 2. இந்த மாதிரி சம்டைம்ஸ் இருக்கும். ஒரு இதுக்குள்ள இன்னொரு இது வர்ற மாதிரியான ஒரு நீடு வரும். ஒரு டேபிளுக்குள்ள இன்னொரு டேபிள் வர்ற மாதிரியான நீடு வரும். அந்த மாதிரி சமயத்துல நீங்க வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஒரு டிக்ஷனரிக்குள்ள இன்னொரு டிக்ஷனரி இந்த மாதிரி போட்டாலும் தப்பு கிடையாது. இதுக்கு பேரு நெஸ்டட் டிக்ஷனரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் பாருங்க,
உங்களுக்கே புரியும். இங்க பாருங்க, இந்த மொபைல் அப்படிங்கிறதுக்குள்ள இன்னொரு டிக்ஷனரி இருக்கும். ஜஸ்ட் நம்ம இங்க எப்படி கொடுத்துருக்கோமோ இங்கே அப்படிதான் இருக்கும். இந்த மொபைல் உள்ள இன்னொரு டிக்ஷனரி வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? இப்போ இதுல மொபைல் எடுக்கலாம். எம்ஓ மொபைல். மொபைல் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வருது. டிக்ஷனரி 3. டிக்ஷனரி 3. எஸ், சாரி, நம்ம வந்து டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்கணும். இப்போ பாருங்க, உங்களுக்கு வந்து இந்த மொபைல் மட்டும் கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம இதுல இருந்து இப்போ நம்பர் 2 மட்டும் எடுக்கலாம். அது எப்படி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இது வரைக்கும் நம்ம டேட்டாவை எடுத்துட்டோம். ஸோ இதுக்கு அடுத்து ஒரு டாட் வச்சு, சாரி, இதுக்கு அடுத்து இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு இப்படி கேட்டீங்க அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு நம்பர் 2 எடுத்து கொடுத்துரும். பாருங்க, நம்பர் 2 மட்டும் வந்துச்சு. இந்த பார்ட் பத்தி நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்ல. நெக்ஸ்டட் டிக்ஷனரியும் பாசிபிள் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்டட் டிக்ஷனரி ஆல்சோ பாசிபிள். இதெல்லாம் நம்ம அட்வான்ஸ் லெவல்ல படிக்கும்போது இதை பத்தி படிப்போம். பட் நீங்க இதுக்கு முந்தின வரைக்கும் உள்ள கான்செப்ட்ஸ்ல தெளிவா இருங்க. ஸோ நீங்க பேசிக் கான்செப்டை நல்லா ஸ்ட்ராங் ஆக்கிக்கோங்க. இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஈவன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைனாலும் இந்த வீடியோவை மறுபடியும் திருப்பி பாருங்க. உங்களுக்கு வந்து இது நல்லா தெளிவா புரியும். இதுக்கப்புறமும் உங்களுக்கு டிக்ஷனரியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸுக்கு கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். தென் நம்ம சேனலோட பேஜ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், டெலிகிராம் அண்ட் ஃபேஸ்புக்ல இருக்கு. இதை சோசியல் மீடியால நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அங்க கூட உங்க டவுட்ஸை கேட்கலாம். இதே மாதிரி அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.